ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது என்ன சம்பவிக்கிறது என்ற விஷயத்தை நாம் தியானித்தோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது நாம் பார்த்தது, அவரில் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதன் பிற்பாடு அவரில் நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருந்தால், நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு அருள் செய்யப்படும் என்ற விஷயத்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கு யோவான் சுவிசேஷத்திலே 16வது அதிகாரம் 33ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சமாதானம், அப்படியானால் அவரிடத்திலே சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும். நமக்கு அவரிடத்தில் சமாதானம் உண்டு. அப்படியானால் அவரில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு கண்டிப்பா இந்த சமாதானம் அது கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அவரிடத்தில் வருகிறவர்கள், வேதத்தில் மத்தேயு 11:28 சொன்னபடி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இளைப்பாறுதல், சமாதானம் அவர் தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக அவரிடத்தில் சமாதானம் உண்டு. அதற்கு காரணம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக, சுமார் 730 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று, அவர் சமாதான பிரபு என்று சொல்லி, அவர் சமாதான பிரபு. அவரிடத்திலே அந்த சமாதானம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு அவரில் நிலைத்திருக்கும் பொழுது அவரிடத்தில் இருக்கிற சமாதானம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. இப்படியானால் கர்த்தரை நம்பி என்ன செய்யலாம்? திடனாய் இருக்கலாம். இந்த உலகத்திலே வேதத்தில் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல பாருங்கள், சூழ்நிலைகள் மாறும். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலைகள் மாறும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம் உள்ளத்திலே சமாதானத்தை தருகிறார். அதைத்தான் நாம் இந்த வசனத்தின் மூலமாய் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார். ஏற்கனவே முன்பு வசனத்தை தியானித்திருக்கிறோம். இந்த பயமும் கலக்கமும் இருந்தால் சமாதானம் இருக்காது, சமாதானம் இருந்தால் கலக்கமும் பயமும் இருக்காது. இதைத்தான் இங்க நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அவரது சமாதானத்தை நமக்கு தருகிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இங்கே சொன்னது போல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அருளக்கூடிய இந்த சமாதானம், இது சொல்ல போனால் விலையேற பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம்,
இன்றைக்கு உலகத்திலே பல பேர் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த சமாதானம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளத்தின் அடி ஆழத்திலே அந்த ஒரு தெய்வீக சமாதானத்தை அவர் தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரில் நிலைத்திருந்தால் அவர் சொன்னபடியே அவருடைய சமாதானத்தை நாம் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். ஏசாயா 26:3 விதமாய் சொல்லியிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை, அதாவது இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு அவரில் நிலைத்திருக்கிறவன், அப்படிப்பட்ட மனநிலை உடையவன், அப்படிப்பட்டவன் பாருங்கள், உம்மையே நம்பி இருக்கிறபடியால், நாம் அவரையே நம்பி இருக்கிறபடினாலே அந்த மனிதனை தேவன் என்ன செய்வாராம்? அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த பூரண சமாதானத்தை நாம் என்ன செய்ய முடியும்? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் கடந்த நாளிலே சொன்னது போல, அந்த அவரில் நிலைத்திருந்தால் ஆவியின் கனியை கொடுப்பான் என்று சொன்னேன். இங்கே கலாத்தியர்ல அந்த ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், மூன்றாவது வருவது சமாதானம். ஆவியின் கனியிலே ஒன்று கூட அந்த சமாதானம் என்று சொல்லி அந்த ஒரு தன்மையை, அந்த குணத்தை அங்கு சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆவியின் கனி, அதிலே சமாதானம். தேவனிடத்திலே நிலைத்திருக்கிறவன், இயேசுவிலே நிலைத்திருக்கிறவன், அவருக்குள் இருக்கிற, அதான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவருக்குள் இருக்கிற அந்த தெய்வீக சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பும், நம் உள்ளத்தை ஆளுகை செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த சமாதானத்தை இயேசு அருளுகிறார். ஆகவே இயேசுவில் நாம் நிலைத்திருப்போம். நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய சமாதானத்தை பெற்று இந்த உலகத்திலே நாம் என்ன செய்வோம்? வாழ்வோம். தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். உம்மில் நிலைத்திருக்கிறவன் உம்முடைய சமாதானத்தை பெற்று அனுபவிப்பான். நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர் என்ற வசனத்தின் மூலமாய் எங்களை நீர் பூரண சமாதானத்தினாலே நிரப்பி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் மன்றாடுகிறேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட அவருடைய பிள்ளைகளை தேவன், அவருடைய உள்ளங்களை தேவன் சமாதானத்தினால் நிரப்புவீராக. எல்லா விதமான பயங்களுக்கும் கலக்கத்திற்கும் ஆண்டவரே அவர்களை விலக்கியவர்களும் விலக்கி பாதுகாத்தவர்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.